தேங்காய் தண்ணிக்கு 3 பேர் காவல. நம்ம வீட்டில் வேலை செஞ்சுட்டு அவசரம்னு வேகணும் போய் தான் நாடே கெட்டு குடிச்சவர. தலையில் தேய்க்கிறதுக்கு எண்ணெய் காலி ஆகிடுச்சு, தாலிப்புக்கு எண்ணெய் காலி ஆகிடுது. இன்றைக்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் நிறைய வந்து தேங்காய் இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான எண்ணெய் எல்லாமே நம்ம வந்து நம்மளே வந்து உற்பத்தி பண்ணிக்கணும். அடுத்து போலாமா ஒரு 2 நாள் கழிச்சு இதை சேர்த்துட்டு அப்புறமா எடுத்துட்டு போயிட்டு செக்காது. ஓகேவா? லைசன்ஸ் கொடுத்து செக்காடி பியூராக அப்படியே நம்ம வந்து இந்த எண்ணெயை காய வச்சு நம்ம சமையலுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம தலைக்கு தடவுறதுக்கு, அப்புறம் சாமி விளக்கேற்றுறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வீட்டில் வேலை செஞ்சுட்டு நம்ம சாப்பிடாம கடையில் கொடுத்துட்டு கண்ட ஆயிலாம் வாங்கி நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு எவ்வளோ கெடுதல்னு அது தெரியாது நிறைய பேருக்கு. ஸோ வந்த பிறகு தான் அதனுடைய அருமை தெரியும். அதனால் நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து உஷாராக இருக்கணும். சரியா? அவ்வளோதான், அருமையாக காய வச்சாச்சு. காயிட்ட 2 நாள் காய்ஞ்சதுக்கு அப்புறம் வந்து அப்புறமா திருப்பி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான தேங்காய் எண்ணெய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை எண்ணெய், அப்புறம் வந்து எள்ளு எண்ணெய்னு சொல்லுவாங்க, நல்லெண்ணெய். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓனாக நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே நம்மளே வந்து மேனுஃபேக்சர் பண்ணிக்கிறோம். ஏன்னா என்ன தான் நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் அதில் என்னென்னமோ கலக்கிறாங்க. ஸோ எண்ணெயால் நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வருது. சுகரு, பிபிலாம் வர்றது எண்ணெயால் தான். ஆனால் அதை சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. நம்மளை முட்டாள்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நம்மகிட்ட வேலை செஞ்சால் நம்மளே சாப்பிடுவோமே, எதுக்கு நம்ம கடையில் கொடுத்துட்டு நம்ம போய் கடையில் வாங்குறது? அதுக்காக தான் எங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்களே வந்து உற்பத்தி பண்ணிக்கிறோம். மித்து நம்ம லேப்டாப் பார்த்துன்னு வீட்டில் இருக்கலாம். இப்பயே வாங்கின்னு வாங்க, இப்போ செம்ம வெயில் காயுது. மூடிதான் காணோம். இப்பதான் ஒண்ணு கிள்ளி சாட்டிங்கல்ல, அதே தானே விழுந்தது. நம்ம கிள்னாதான் அது காய் நல்லா இல்ல, அதே விழுந்தா நல்லா இருக்கு.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்கு வந்து ஆடின்னு வந்தாச்சு. என்னென்னா நம்ம வந்து இயற்கையான முறையில் நம்ம தேங்காய் எண்ணெய், அப்புறம் கடலை எண்ணெய், அப்புறம் எள்ளு எண்ணெய் இது எல்லாமே வந்து நம்ம இயற்கையான முறையில் ஆர்கானிக் முறையில் வந்து சாப்பிட்டுன்னு இருக்கோம். ஏன்னா நம்மக்கிட்ட விளைஞ்சது எல்லாமே எடுத்துன்னு போயிட்டு கடையில் கொடுத்துட்டு கடையில் இருக்கிற கண்ட கெமிக்கல் எண்ணெயெலாம் நம்ம வாங்கி சாப்பிட்டு நம்ம உடம்பு நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணிக்கூடாது. இதை நம்ம சொன்னோம்னா நம்ம பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு எதுக்கு நம்ம சொன்னாலும் யாரும் ஏற்றுக்கிற நிலைமையில் இல்லை. இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான எண்ணெயை வந்து நம்ம வந்து ஆடிட்டு வந்தோம். ஒரு நாள் இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் வந்து வெயிலில் வந்து ஒரு நாள் அப்படியே இது மாதிரி வச்சோம்னா ஓரளவுக்கு அந்த ஸ்மெல்லாம் போகும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நாளைக்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை எண்ணெய் எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே வந்து ஆர்கானிக்காக எல்லா எண்ணெயுமே வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இதனுடைய புண்ணாக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயலுக்கு வந்து பயன்படுத்திக்கிறோம். ஸோ எல்லாமே ரீசைக்கிள் மெத்தட் தான், தற்சார்பு பொருளாதாரத்தில் வச்சு தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி, பாய்.